லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணல் வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் கட்சியினரிடம் கடந்த 23ஆம் தேதி முதல் தேமுதிக தலைமை வேட்பு மனுக்களை பெற்றது. கூட்டணியா தனித்து போட்டியா என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாத நிலையில் விழுப்புரம் மாநாட்டில் தனித்து போட்டியிட கட்சியினர் விரும்புவதாகவும் கட்சி தலைமையின் முடிவுக்கும் கட்டுப்படுவதாகவும் விஜயகாந்த் புதிர் போட்டு பேசினார். இந்நிலையில் வியாழக்கிழமையன்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். விருப்ப மனு செய்தவர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் நேர்காணலுக்கு விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிறு துவங்கி 12ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக நேர்காணல் நடைபெறும் என்று விஜயகாந்த் அறிவித்துள்ளார். மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தேமுதிக வருகைக்காக தொடர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.